வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். அந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்குறதுக்கு முன்னாடி அல்கோமைண்டை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துக்கிறேன். அல்கோமைன்றது ஒரு வெப் பேஸ்ட் அல்கோ பிளாட்ஃபார்ம். இதில் எங்களுடைய முக்கியமான பணிகள்ன்றது ஸ்ட்ராட்டஜி ஆட்டோமேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கோடிங். அதாவது நீங்கள் மேனுவலாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்ட்ராடேயில். அது எந்த விதமான ட்ரேடாக இருக்கலாம், ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் எது வேணா இருக்கலாம். பட் உங்களால் அதை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ண முடியல. ரெண்டாவது, உங்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால நீங்கள் அதை ஆட்டோமேட் செய்யணும்னு விரும்புனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு உங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஆட்டோமேட் செஞ்சு தருவோம். அதை ஆட்டோமேட் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை அல்கோ மூலமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எங்கள் அல்கோ மூலமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இதை ஆட்டோமேட் செய்கிறதுக்குண்டான காஸ்ட்டில் உங்களுக்கு 2 விதமான ஆஃபர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஆஃபர் முதல்ல அதுக்கு ஆகக்கூடிய செலவை மொத்தமாக நீங்கள் ஏற்றுக்கிற பட்சத்தில், அதாவது அந்த கோடிங் காஸ்ட் நீங்கள் டைரெக்டாக பே பண்ணணும். அதை பே பண்ணக்கப்புறம் அது நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலுக்கு நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி உண்டான ஃபெசிலிட்டி இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷன், இல்லை எனக்கு ஷேர் பண்ணால் ஓகேன்னா அல்கோமைன்லேருந்து அதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட்டில், அதாவது உங்கள் ஸ்ட்ராட்டஜியை கோடிங் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட்டில் 50% அல்கோமைண்ட் நாங்கள் பே பண்ணுவோம். 50% நீங்கள் பே பண்ணுவீங்க. அந்த அப்படி நம்ம கோடிங் பண்ணக்கூடிய சிஸ்டம் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் அதர் அல்கோமைன் சப்ஸ்கிரைபர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்டில் தான் அல்கோமைன் ரன் ஆகுது. தவிர நாங்கள் அல்கோமைன்லேருந்து இன்ஹவுஸ்லேருந்து, அதாவது அல்கோமைன்லேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்து இதை யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ லாபம் தரும், இவ்வளோ அக்யூரசி தரோன்னு சொல்ல வேண்டிய கட்டாயமோ தேவையோ அவசியமோ எங்களுக்கு இல்லை. நாங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியை கொடுத்து இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ ப்ராஃபிட் தரோன்று சொல்ல வேண்டிய கட்டாயமோ அவசியமோ தேவையோ இல்லை. எங்கள் வேலை ஒன்லி கோடிங் அண்ட் டெவலப்மெண்ட், ஸ்ட்ராட்டஜி கோடிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் மட்டுமே. மற்றும் இதில் வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மேனுவல் ஸ்ட்ராட்டஜி ஆட்டோமேட் பண்ணி கொடுக்கும்போது அதில் நாங்கள் 50% ஷேர் போடுற பட்சத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இது உள்ளே வருது. தவிர நாங்கள் அல்கோமைன்லேருந்து எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கறது கிடையாது. அதனால் இதில் வரக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜிஸுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ரெண்டாவது, எந்த ஸ்ட்ராட்டஜியுமே எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொடுக்கறதில்ல. ஜஸ்ட் இது ஷேர் ஆகுது. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ்லையுமே அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோடைய கான்செப்ட் என்ன, அதுக்குண்டான கேபிட்டல் என்ன, ரிஸ்க் என்ன தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லாஜிக் பிடிக்கிறவங்க, அதுக்குண்டான ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க மற்றும் அந்த ஸ்ட்ராட்டஜியை டெப்ளாய் பண்ணிக்கலாம். இது எந்த விதமான கட்டாயமோ நிர்பந்தமோ இல்லை. இது ஒரு எஜுகேஷனுக்காகவும் ஜஸ்ட் ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கே தவிர நாங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ண சொல்லியோ இல்லை இவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு கிளைமோ கொடுக்கறது இல்லவே இல்லை. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி 15 minutes ORB ப்ளஸ் அல்கோட்ரிக்ஸ் ப்ளஸ் V4 வித் மல்டிப்ளேயர். இது 15 minutes பிரேக் அவுட்டும் அல்கோட்ரிக்ஸ் ப்ளஸ் வெர்ஷன் 4 ரெண்டுமே கலந்த ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி இப்போ நான் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டிலும் பார்த்திங்கன்னா இது ஒரு பிரேக் அவுட் கலந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன டைம் ஃப்ரேம் எல்லாமே நான் தெளிவாக இந்த வீடியோவில் விளக்குறேன். நம்ம இப்போது சார்ட்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார்ட்டுக்குள்ளே போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே முதல்ல இருக்கக்கூடிய 15 நிமிஷத்தோட ஹை அண்ட் லோவை மார்க் ஆகும். உதாரணமாக இந்த இடத்துல 15 நிமிஷத்தோட ஹை இங்கே இருக்குது, 15 நிமிஷத்தோட லோ இங்கே இருக்குது. இப்போது மார்க்கெட் எய்தர் ஹை அல்லது லோவை தொடணும், டச் ஆகிற வரையும் இது என்ட்ரி எதுவுமே எடுக்காது. உதாரணமாக காத்தாலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 11 மணிக்கு தான் ஹை கட் ஆகிருக்கு. அப்படி கட் ஆகும்பொழுது அது என்ன ஹையுடைய அந்த வேல்யூ இருக்கோ, உதாரணமாக 24,728 24,728.29 இந்த ரேஞ்ச் இருக்கிறதுனால இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி 24,750 கால் ஆப்ஷன் ப்ளஸ் 24,750 புட் ஆப்ஷன், அந்த கேண்டில் அந்த 2 ஆப்ஷனுடைய எக்ஸாக்டாக இது தொடக்கூடிய 11 மணி கேண்டிலுடைய ஹையை மட்டும் மார்க் பண்ணிக்கும். மற்றும் ஒரு தடவை சொல்கிறேன், இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு 15 minutes உடைய ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் எப்போ அந்த ஹை அல்லது லோவை டச் ஆகும்போது, அதாவது பிரேக் ஆகும்போது, அந்த டைமில்
என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ஹை வேல்யூ அல்லது லோ வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூடைய ஆப்ஷன்ஸ் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனை வந்து எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோ. இது உதாரணமாக இது வந்து 1 ஸ்ட்ரைக் ஐடிஎம் தான் செலக்ட் பண்ணோம். 24,750 அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து 24,700, அதே போல் புட் ஆப்ஷன் அதாவது 24,750 அப்படின்னா 800 புட் ஆப்ஷன், 700 கால் ஆப்ஷன். இந்த மாதிரி ரேஞ்சில் ஆட்டோமேட்டிக்காக டிபெண்டிங் ஆன் த ஸ்ட்ரைக் வந்து செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணக்கப்புறம் எந்த டைமில் கட் ஆகுதோ அந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த 2 ஆப்ஷனுடைய 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய அந்த கேண்டலுடைய ஹையை மட்டும் கால் ஆப்ஷனுடைய ஹை புட் ஆப்ஷனுடைய ஹை வந்து மார்க் ஆகும். அப்படி மார்க் ஆன உடனே ஆஸ் யூஷுவல் நம்ம அல்கோட்ரிக்ஸ் V3 ப்ளஸ் அல்கோட்ரிக்ஸ் ப்ளஸ் V3யில் இருக்க மாதிரி ஏதாவது கான்செப்ட் ஹை மட்டும் மார்க் ஆகும். கால் அண்ட் புட்டு ஹையை கட் ஆகும்போது இது ஒரு லாட் மட்டும் பை பண்ணும். V3ன்றது 2 லாட் பை ஆகும். ஒரு லாட் பார்ஷியல் ப்ராஃபிட் இருக்கும், அடுத்த இன்னொரு லாட் வந்து இன்னொரு பார்ஷியல் ப்ராஃபிட்டில் புக் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லாட் தான் முதல்ல பை பண்ணோம். பை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட்ஸ், டார்கெட் வந்து ஒரே டார்கெட் இருக்கும். இனிஷியலாக அது வந்து 60 பாயிண்ட் டார்கெட் இருக்கும். இது ஃபஸ்ட்டு ட்ரேடு. சப்போஸ் ஒரு தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப இது ஹை கட் ஆகும் பொழுது அப்போது மல்டிப்ளையர் ஆகி 2 லாட் பை ஆகும். அப்படி 2 லாட் பை ஆகும் பொழுது ஒரு லாட் வந்து 30 பாயிண்டில் டார்கெட்டில் கட் ஆகும், மற்றொரு லாட் வந்து 60 பாயிண்ட் டார்கெட்டில் கட் ஆகும். அதுக்கு அடுத்தது இதில் ட்ரைலிங் ப்ராஃபிட் இதெல்லாமே இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம அல்கோட்ரிக்ஸ் V3யில் அல்கோட்ரிக்ஸ் ப்ளஸ் V3யில் என்னென்னலாம் இருக்கோ அந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். அதாவது ஒவ்வொரு 20 பாயிண்ட் மேலே ஏறும்போதும் 10 பாயிண்ட் ட்ரெயிலிங் வந்து நமக்கு வரும். ப்ளஸ் மேக்ஸிமம் 5 ட்ரேடு மட்டும்தான் எடுக்கும். இதில் 5 ட்ரேட்ஸ் அப்படின்னா முதல்ல ஒரு லாட் எடுக்கும், அதுக்கு அடுத்தது 2 லாட், அதுக்கு அடுத்தது 3 லாட், அதுக்கு அடுத்தது 4 லாட், அதுக்கு அடுத்தது 5 லாட். 5 லாட்டுக்கு மேலே இது எடுக்காது. இந்த அடிப்படையில் தான் இது ஃபங்க்ஷன் ஆகுது. இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கு. ஆல்ரெடி அல்கோட்ரிக்ஸ் ப்ளஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். அதன்படியினால் சப்போஸ் இந்த அல்கோட்ரிக்ஸ் ப்ளஸ் கான்செப்டை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இது அல்கோட்ரிக்ஸ் ப்ளஸுக்கும் இதுக்கும் உண்டான ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதில் ஒரு லாட்லேருந்து மல்டிப்ளை ஆகும். இது தயவு செஞ்சு பேப்பர் ட்ரேட் போட்டு புரிஞ்சக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அல்கோ மைண்ட்லேருந்து நாங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியும் வந்து சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. சப்போஸ் இதை புதுசாக பார்க்குறவங்க அல்கோட்ரிக்ஸ் ப்ளஸ் V3யை பற்றி 740665 இதுதான் இந்த அல்கோட்ரிக்ஸ் ப்ளஸ் V3 உடைய ஸ்ட்ராட்டஜி ஐடி. இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த 740665 என்ற அந்த ஸ்ட்ராட்டஜியுடைய வீடியோ, அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி கீழேயும் அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை தயவு செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 740665 இதனுடைய வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இதை புரிஞ்சக்கப்புறம் மட்டும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இது எப்படி இருக்குன்றது பேப்பர் ட்ரேடிங்க்கு. மற்றபடி இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். அல்கோட்ரிக்ஸ் ப்ளஸ் V3 மாதிரி தான். என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஒரு லாட் பை ஆகும், ரெண்டாவது 15 மினிட்ஸ் பிரேக் அவுட்டில் பை ஆகும். சப்போஸ் ஒரு சில இடத்துல எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே 15 மினிட்ஸ் கட் ஆகும்போது இந்த வேல்யூடைய இருக்கக்கூடிய ஒரு 1 ஸ்ட்ரைக் ஐடிஎம் எடுக்கும் 24,800லேருந்து. சப்போஸ் இது ரிவர்ஸ் ஆகி மேலே போனாலும் நமக்கு புட் ஆப்ஷன் வந்து மல்டிப்ளை ஆகும், கால் ஆப்ஷன் வந்து மல்டிப்ளை ஆகும், புட் ஆப்ஷன் மல்டிப்ளை ஆகும், ரெண்டுமே மல்டிப்ளை ஆகும். முதல்ல ஒரு லாட் புட் ஆப்ஷன் எடுக்கும், அது எஸ்எல்இட் ஆன உடனே அதுக்குள்ளே மார்க்கெட் மேலே போகும்போது கால் ஆப்ஷன் பையில் வரும், அதுக்கு அடுத்தது கால் ஆப்ஷன் மல்டிப்ளை ஆகலாம். இதே கான்செப்டில் தான் இது ஒர்க் ஆகுது. ஆஸ் யூஷுவல் V3 மாதிரி தான். ஒன்லி டிஃப்ரென்ஸ் இதோடைய ட்ரிகர் பாயிண்ட் வந்து 15 மினிட்ஸ் உடைய ஹை அல்லது லோ, இவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி 15 மினிட்ஸ் ORB அல்கோட்ரிக்ஸ் ப்ளஸ் V4 வித் மல்டிப்ளையர், ஸ்ட்ராட்டஜி ஐடி 817325, ஸ்ட்ராட்டஜி ஐடி 817325. இது ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் போயிட்டு 817325 போயிட்டு டைப் பண்ணிவிட்டு ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் 10,000 மேக்ஸிமம் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ், 10,000 மேக்ஸிமம் போர்ட்ஃபோலியோ டார்கெட். ஒரு லாட்டுக்கு இப்போ நம்ம 2 லாட்டாக டெப்ளாய் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி
வைஸ் வருஷா நமக்கு அந்த மல்டிப்ளிகேஷன் நடக்கும். இன்றைக்கி இது வந்து எப்படி நடந்திருக்குன்றத ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை காட்டுறேன். இன்றைக்கி 24,750 கால் ஆப்ஷன் முதல்ல 46 ரூபாய்க்கு பை ஆகிருக்கு. மார்க்கெட் நல்லா மேலே போன காரணத்தினால ஒவ்வொரு 20 பாயிண்ட் மேலே போக போக 10 பாயிண்ட் ட்ரெயிலிங் வரும். அதன் அடிப்படையில் ட்ரெயிலிங்கில் முதல்ல கட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது 2 லாட் 46.55க்கு பை ஆகிருக்கு. ஒரு லாட் 78.55க்கும் மற்றொரு லாட் 109க்கும் கட் ஆகிருக்கு. இந்த கான்செப்டில் தான் இன்றைக்கி புக் ஆகிருக்கு ப்ராஃபிட். நாளை வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சந்திப்போம். நன்றி.